எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. களிப்போடு விரைந்தெம்மை சேர்த்திட என் கர்த்தரை வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி
அனுதினம் காத்திருப்போம். அவரோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. 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 பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த வருடத்தின் சரி பாதி நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். மீதி சரி பாதி நாட்களுக்குள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். கடந்த 6 மாதங்களில் நாம் பாடி ஆராதித்தது போல ஒருவேளை சில நேரம் பெரிதான ஆராதனையை காண முடியாமல் ஒரு கதையைப் போல நம்முடைய வாழ்நாட்களை நாம் கழித்திருப்போமானால், இனி வருகிற இந்த 6 மாதங்கள் கர்த்தர் நமக்கு முன்பாக செல்வாராக. நம்முடைய பாதைகளை, கோணலானவைகளை சரியாக்குவாராக, கரடம் முரடானவைகளை சமமாக்குவாராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? இனி வரப்போகிற 6 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நடப்பித்து ஜீவனுள்ள சாட்சியாய் நாம் காணப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக, மனம் இறங்குவாராக. ஆபகுக் என்கிற தீர்க்கதரிசி, பாபிலோனில் தேவனுடைய ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். தேசம் பாழாய் இருக்கிறது, ஆலயம் பாழாய் கிடக்கிறது, ஜனங்களுடைய வாழ்க்கை வெறுமையாய் இருக்கிறது. அவனுடைய இருதயம் பாரத்தினால் நிறைகிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறான். அவன் பாடி ஆராதிக்க வேண்டும் என்று போகிறான். ஆனால் அவனுடைய இருதயம் பாடிக்கொண்டே பாரத்தோடு ஜெபிக்கிறது. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தாவே நீர் வெளிப்படுதுன்னு நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். பாரம் இருதயத்தை நிரப்புகிறது. ஆபகுக் தீர்க்கதரிசி சபையிலே கதறுகிறான். கண்ணீரோடு கூட கர்த்தரை நோக்கி பாடி மன்றாடுகிறான். திருச்சபை மக்களுடைய வாழ்விலே, தேசத்திலே, ஆலயத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். நீர் கோபமாக இராதிரும், நீர் மனம் இறங்கும், உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும். ஜெபம் மாற்றங்களை ஏற்படுத்தியது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அதிகாலை ஜெபத்துக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிறோம். செயின் பிரேயருக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிறோம். ஜெபங்கள் தான் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. கடந்த 6 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்த எத்தனையோ தீமைகள், சத்துருவின் மனிதனுடைய போராட்டங்கள் தோல்வியிலே முடிந்ததற்கு காரணம் உங்களுடைய சாமர்த்தியம் அல்ல, திருச்சபையிலே உங்களுக்காய் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஜெபங்கள். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் இருப்பார்களானால், ஜெபிக்கிற தேவனது ஜனங்கள் இருப்பார்களானால் சிறையிருப்பு மாறும். ஆபகுக் ஜெபித்த ஜெபம் வீண் போகவில்லை. சிறையிருப்பு மாறியது. மறுபடியும் ஆலயம் புதிக்கப்பட்டது. ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு, எழுப்புதல் உண்டானது. இன்றைக்கும் ஆண்டவர், ஜனங்கள் வெறுமையாய் பாழாய் கிடக்கிறார்கள். ஆலயத்தில் மகிமை இழந்திருக்கிறது. ஜெபிக்கிற ஊழியர்கள் தேவை. ஊழியக்காரர்களோடு கூட தோள் கொடுக்கிற தேவனுடைய ஜனங்கள் தேவை. ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வர விருப்பப்படுகிறேன். ஆண்டவர் அனுமதிப்பாரானால் என்னுடைய செய்திகள் இந்த மாதம் முழுவதிலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த தலைப்பிலேயே, மன்னிக்கிற அந்த தலைப்பிலேயே நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை வைக்க விருப்பப்படுகிறேன். வாக்குத்தத்த செய்திகள், ஆசீர்வாத செய்திகள் மாத்திரமே நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து விடுவது கிடையாது. ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு நமக்குள் தகுதி இருக்க வேண்டும். தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென்.
அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்கு ஏற்ற ஒரு சபையாக தேவ ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தின் அடிப்படையில் இந்த குறிப்பை, இந்த செய்தியை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். கடந்த நாட்களிலே என்னோடு பேசி என்னை உணர்த்தி அர்ப்பணிக்க வைத்த வேத வசனங்களை இன்றைக்கு திருச்சபைக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். நிச்சயமாகவே இந்த செய்தி ஒரு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு செய்தியாக, உங்களை ஆசீர்வாதங்களுக்கு தகுதிப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்க தேவன் கிருபை தருவாராக. வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். லார்ட்ஸ் பிரேயர், த மாடல் ஆஃப் பிரேயர் என்று இந்த வேத பகுதியை அழைப்பார்கள். கர்த்தரின் ஜெபம். ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தை இன்றைக்கு அநேகர் செய்வதில்லை. ஆவிக்குரிய சபைகளில் பல சபைகள் இதை செய்வதில்லை. ஆனால் நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அருமையான ஜெபம் இந்த லார்ட்ஸ் பிரேயர், பரமண்டல ஜெபம். அன்பானவர்களே, இந்த ஜெபத்தில் 8 பகுதிகள் அடங்கி இருக்கிறது. அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை எடுத்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் பகுதியை பார்க்கிறோம், தேவனை துதிக்கிற ஒரு பகுதி. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இரண்டாவது ஜெபம் பரிசுத்தத்திற்கான ஜெபம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மூன்றாவது, உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதற்கான ஜெபம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சுய சித்தங்கள், மனித சித்தங்கள் நிறைவேறாமல் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஒரு ஜெபம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பரிந்து பேசுகிற ஜெபம், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். பாதுகாப்பிற்கான ஜெபம். எத்தனையோ ஆபத்துகள், தீமைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு தேவன் பாதுகாக்க வேண்டும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இறுதியாக கனத்தை, மகிமையை கர்த்தருக்கு செலுத்தி நாம் ஜெபத்தை நிறைவு செய்வது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். இதுதான் பரமண்டல ஜெபம். இந்த பரமண்டல ஜெபத்தின் 8 பகுதிகளை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறதில்லை. 6வது பகுதி, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அருமையானவர்களே, முதலாவதாக ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார்? சீஷர்கள் ஆண்டவருடைய ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் ஜெபிக்கிறார், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார், கருத்தாய் ஜெபிக்கிறார், இரவு முழுவதும் ஜெபிக்கிறார், தனித்து போய் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சீஷர்களுக்குள் ஒரு எண்ணம், நம்முடைய ஜெபம் இப்படி இல்லையே, நாமும் ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய ஜெபம் இப்படி இல்லையே, முட்டி போடுறோம், கொஞ்சம் ஆத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு அப்படியே ஃபிளாட் ஆயிடுறோம். நம்முடைய ஜெபங்கள் கருத்தில்லாமல் சுரத்தில்லாமல் இருக்கிறது. சில நேரம் உற்சாகமாய் ஜெபிக்கிறோம், சில நேரம் ஜெபத்தை இழுத்து மூடி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் இவ்வளவு அழகாய், ஊக்கமாய், கருத்தாய் தினந்தோறும் போராடி ஜெபிக்கிறாரே. ஆண்டவருடைய ஜெபத்தை பார்க்கிற சீஷர்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவருடைய அசைவுகள், ஆண்டவருடைய ஊழிய வாழ்க்கை சீஷருடைய மனதை அசைத்தது. அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பாரம். ஏற்கனவே அவர்கள் ஜெபிக்கிறவர்கள் தான். யோவான் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோவானுடைய ஜெபத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் நல்ல கருத்தாய், ஊக்கமாய் இருக்கிறதை கவனிக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் போகிறார்கள். ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல ஜெபிக்க வேண்டும். நாங்களும் நீர் எப்படி கருத்தாய் மன்றாடுகிறீரோ அப்படி நாங்களும் மன்றாட வேண்டும்.
இந்த வாஞ்சை ஆண்டவருக்கு பிரியமான வாஞ்சை. எதையோ ஆண்டவர்கிட்ட எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, இது எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிற மக்கள் கூட்டத்துக்கு மத்தியிலே எங்களுக்கு ஜெபிக்க கற்று தாரும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் பாடுகிறார்கள், எப்படி நான் எதற்காக கற்றுத்தாரும் ஆண்டவரே. பாடல்கள் வாக்குத்தத்த பாடல்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது, ஜெபத்திற்குரிய அர்ப்பணிப்பின் பாடல்கள். ஆபகுக்கு பாடுறதுக்கு தான் போனான் 3ஆம் அதிகாரம். ஆனால் பாடல் வேளையிலே கண்ணீரோடு அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சீஷர்களுடைய இந்த வாஞ்சை ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானதாக இருந்தது. எத்தனையோ பேர் எதையோ ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அதை தாரும், இதை தாரும், இது வேண்டும், அற்புதம் வேண்டும், சுகம் வேண்டும். ஆனால் சீஷர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்தது. எத்தனையோ ராஜாக்கள் ராஜா பதவி ஏற்றவுடனே எதிரிகளுடைய ஜீவனை விரும்புவார்கள். பொன் பொருள் அரண்மனை வசதியான வாழ்க்கை பெருமை புகழ் என்று தேடுவார்கள். ஆனால் சாலமோன் ராஜா, ஆண்டவரே நீர் எனக்கு இந்த சிறிய வயதிலே கொடுத்த பொறுப்பை நான் செவ்வனே செய்து முடிக்க வேண்டும், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். சாலமோனின் ஜெபம் தேவனுக்கு மிகவும் பிரியமாயிருந்தது. சீஷருடைய வாஞ்சை தேவனுக்கு மிகவும் பிரியமாயிருந்தது. அன்பான சகோதரனை சகோதரியே, இதே சீஷர்கள் முதலில் எதற்காக இயேசுவிடத்தில் வந்தார்கள்? அற்புதத்திற்காக வந்தார்கள். மீன் பிடிக்கவில்லை, ராம் முழுவதும் பிடித்தும் ஒரு மீனும் அகப்படவில்லை. வெறுமையான அலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், ஆழத்திலே கொண்டு போய் வலைகளை போடுங்கள். திரளான மீன்களை பிடித்தார்கள். அற்புதத்திற்காக ஆண்டவரிடம் வந்தார்கள். உலக தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அதே சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் மறுபடியும் வருகிறார்கள், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார். அன்பானவர்களே, ஆரம்பத்தில் உலக காரியத்திற்காகத்தான் நான் உட்பட நாம் அனைவரும் சபைக்கு வருகிறோம். சுகம் பெற வருகிறோம், விடுதலை பெற வருகிறோம், தேவைகள் சந்திக்கப்பட வருகிறோம், உலக பிரகாரமான நன்மைகளுக்காக வருகிறோம். இதுவே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறதா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் வருவது பணம் வேணும், சுகம் வேணும், விடுதலை வேணும், அது வேணும், இது வேணும், இதுதான் நம்முடைய வேலையா? ஜபமா? வாஞ்சையா? ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்க வேண்டும், நான் உம்மை ஆண்டவரே உம்மிடத்தில் நான் ஜெபிக்க வேண்டும், உம்மை போல பரிசுத்தமாய் நான் வாழ வேண்டும். இப்படி தேவனுக்கு பிரியமான வாஞ்சை, ஜபம், அர்ப்பணிப்பு உங்களிடத்தில் உண்டா பிரியமானவர்களே? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கிறோம். உலக காரியங்களுக்காக மாத்திரம் சபையை நீங்கள் நாடி வருவீர்களானால் உங்களை பார்த்து பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லவில்லை. எப்படி சொல்லுகிறது? பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், பரிதாபமான ஒரு மக்கள் கூட்டம். ஆனால் ஆண்டவரே நான் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் நான் ஆராதிக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் நான் உம்மை நேசிக்க வேண்டும், இன்னும் நான் பரிசுத்தமாக வேண்டும். வேதம் உன்னை எப்படி அழைக்கும் தெரியுமா? பாக்கியவான், பாக்கியவதி என்று அழைக்கும். அன்பான தேவப்பிள்ளை, ஒரு கேள்வி கேட்டுவிட்டு நான் கடந்து போகிறேன். ஆரம்ப நிலையிலேயே இருக்கிறீர்களா? இந்த குழந்தைகள் சாக்லேட்டுக்காக, பிஸ்கெட்டுக்காக என்று வருகிற அந்த குழந்தைத்தனத்தோடு இருக்கிறீர்களா? அல்லது முதிர்ச்சி அடைந்த புருஷன் என்கிற நிலையிலே வளர்ந்திருக்கிறீர்களா? ஆண்டவரே உம்மை போல நாங்களும் ஜெபிக்க வேண்டும். அற்புதமான ஒரு ஜெபம் சீஷருடைய ஜெபம். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவருடைய வாழ்க்கை சீஷருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஊழியக்காரன் சபைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஊழியக்காரனை பார்க்கிற விசுவாசிகள் கர்த்தருடைய பாதையிலே நடக்க வேண்டும். எனக்கு கற்றுத்தருகிற, எனக்காய் ஜெபிக்கிற ஊழியக்காரன் இப்படி இருக்கிறான், நானும் அப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்பு சபைக்குள் உண்டாக வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். என்னுடைய தாய் தகப்பன் அவர்களை பார்த்து நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு பிள்ளைகள் ஒரு ரோல் மாடலாக பெற்றோர்கள் காணப்பட வேண்டும். அன்பானவர்களே, பெற்றோர்கள் முன்மாதிரியாக இல்லாவிட்டால் பிள்ளைகள் பக்தியுள்ள சந்ததியாக வராது. ஆண்டவர் எதற்காக குடும்பத்தை ஏற்படுத்தினார்?
ஏன் திருமணம் என்கிற பந்தத்தை கொண்டு வந்தார்? அதற்கு பதில் வேதம் சொல்லுகிறது, பக்தியுள்ள சந்ததி வர வேண்டும் என்பதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பெற்றோர்களை பார்க்கிற பிள்ளைகள் பக்தியுள்ள சந்ததியாய் மாற வேண்டும், பரிசுத்த சந்ததியாய் மாற வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பக்தியுள்ள சந்ததி இல்லை. காரணம், பெற்றோர்கள் முன்மாதிரியாக இல்லை. பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள், நன்றாக சம்பாதிக்கிறார்கள், ஆனால் பக்தியுள்ள சந்ததியாக இருக்கிறார்களா என்று பெற்றோரை கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், பையனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். காரணம் என்ன? ரோல் மாடலாக குடும்பம் இருக்க வேண்டும், ரோல் மாடலாக சபை இருக்க வேண்டும். இன்றைய விசுவாசிகளின் வீடுகளிலே கர்த்தருக்கான பிரதான இடம் இல்லை, கர்த்தருக்கான முக்கியத்துவம் இல்லை, ஜெபம் இல்லை, ஆராதனை இல்லை. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும், நாங்களும் உம்மை போல ஜெபிக்க வேண்டும். சபையிலே ஜெபம் நடக்கிறது, ஆனால் ஜெபிக்க ஆட்கள் இல்லை. ஜெபிக்க வேண்டிய சகோதரர்கள் சகோதரிகள், எனக்கு பிள்ளை முக்கியம், எனக்கு குடும்பம் முக்கியம், எனக்கு வேலை முக்கியம், ஓடுகிறார்கள். வேலைக்கு போகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்கள உபவாச ஜெபத்துக்கு லீவ் போட்டுவான்னு நான் கூப்பிட முடியாது. காலையில் எழுந்து பிள்ளைகளை அனுப்புறதுக்கு சமைக்கணும், அவங்கள கொஞ்சம் அதிகாலை ஜெபத்துக்கு வான்னு கூப்பிட முடியாது. ஆனால் இந்த பாரங்கள், இந்த கடமைகளை கடந்து இன்னைக்கு தனியாக அல்லது ஜெபத்துக்கு வரக்கூடிய அனுகூலமான நிலையிலே சகோதரர்களும் சகோதரிகளும் இருக்கிறார்கள். அதிகாலை எழுந்து ஜெபத்திற்கு வர முடியும், 10:30 மணி உபவாச ஜெபத்திற்கு வர முடியும். ஆனால் எனக்கு அது முக்கியம், இது முக்கியம். அவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இவ்வளவு நீங்கள் குடும்பத்திற்காக, வேலைக்காக, பல காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே, திருப்தியாய் இருக்கிறீர்களா? மன நிறைவாய் இருக்கிறீர்களா என்றால் அப்படி இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் அலைந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் அவர்களை அந்த ஆசைகள், அந்த வாஞ்சைகள் அவர்களை அலைய வைத்து கொண்டே இருக்கிறது. இப்போ வரைக்கும் இல்லை, இறுதி வரைக்கும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின். ஒன்று, வீட்டில் ஜெப சத்தம் இருக்கணும். 2வது, சபையில் ஜெப சத்தம் இருக்கணும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும். ஜெபிக்கிற ஒரு சபை தான் ஜெப வீடுன்னு அழைக்கப்படும். ஜெபிக்கிறதுக்கே இங்க ஆள் இல்லைன்னா அது ஜெப வீடா பேரு? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சர்ச் அப்படியே ஃபுல் பேக்கடா இருக்குது. உபவாச ஜெபங்களில, அதிகாலை ஜெபங்களில ஜெபிக்க ஆட்கள் இல்லை. இதுக்கு பேர் ஜெப வீடு கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு என்ன, ஒரு மத கூடாரம், அவ்வளவுதான். கேதரிங் பிளேஸ். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜனங்களை என்னுடைய ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் இன்னைக்கு சில என்னுடைய அனுபவத்தை, நான் எப்பவுமே என்னுடைய அனுபவத்தை பேசிகிட்டே இருக்க மாட்டேன். இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் உங்ககிட்ட கலந்து தான் சொல்கிறேன். நான் விசுவாசியாக இருந்த நாட்களில் நான் ஜெபத்திற்கு, ஆராதனைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறேன். இங்கே நான் கடினமாக வேலை செய்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிற பிரதர்ஸ் என்கிட்ட தனியாக வந்து பேசுங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், இந்த ஆலயத்தில் யார் யார் ஹார்டு ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களை விட கடினமாய் வேலை செய்தவன் நான். நீங்களாவது வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு போனால் சாப்பாடு இருக்கும், ஆனால் நான் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு போய் நானே சமைக்க வேண்டியதாக இருக்கும். வேறு யாருமே கிடையாது. வேலைக்கு போனால்தான் சாப்பாடு, கடினமாய் உழைத்தாலும் நான் தான் சமைக்கணும். உங்களை காட்டிலும் ஹார்ட் ஒர்க் பண்ணவன் நான், விசுவாசி இருக்கும்போது சொல்லுகிறேன். ஆனால் ஆராதனையை நிறுத்தினதே இல்லை. தேவன் அறிவார், பலிபீடத்தில் நின்று நான் பேசுகிறேன். ஜெபங்களுக்கு முக்கியத்துவத்தை நான் கொடுத்திருக்கிறேன். ஷிஃப்ட் அதற்கு தகுந்தபடி மாற்றி ஜெபத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். உபவாச ஜெபங்களிலே கலந்து கொள்ளுவேன். அன்பானவர்களே, விசுவாசி என்ற நிலையை கடந்து இன்றைக்கு ஊழியக்காரன் என்ற நிலைக்கு வந்து இன்றைக்கும் அதிகாலை ஜெபம், உபவாச ஜெபம். லாஸ்ட் ஃப்ரைடே திடீர்னு எங்களுக்கு செக்ஷன் மீட்டிங்னு வச்சுட்டாங்க.
மனசே கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, கம்யூனியனுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உபவாசிச்சு ஜெபிக்கணுமே. திடீர்னு பார்த்தா செக்ஷன் மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டாங்க. சந்தோஷமாக ஜெபத்துக்கு வந்து உக்காந்தோம். மேக்சிமம் ஊரில் எந்த ஊருக்கு போனாலும் வெள்ளிக்கிழமை திரும்பி வர்ற மாதிரி ப்ரோக்ராம் போடுவோம். ஏன்னா ஜெபம் பண்ணணும். நான் விசுவாசியை இருக்கும்போது மாத்திரம் இல்லைங்க, ஊழியக்காரனாயிட்ட பின்னாடியும் சபை மக்கள் பார்க்குறீங்க. அதிகால ஜெபம், உபவாச ஜெபம், செயின் பிரேயர் தவிர்க்கிறதே கிடையாது. ஆதலால் தான் இந்த சபை வருமானத்தில், எண்ணிக்கையிலே மற்றவர்களோடு ஒப்பிடும்போது சாதாரண சபையாக இருந்தாலும் நான் சிறந்த ஆசீர்வாதங்களில் இருப்பதற்கு காரணம் சபையினால் அல்ல, அல்லது என்னுடைய கடும் உழைப்பினால் அல்ல. ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் என் கை நான் முத்தம் செய்யவே மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் திறமையினால, என் சாமர்த்தியத்தினாலன்னு சொல்லவே மாட்டேன். உபாகமத்தில் இருக்கிறது. ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். வேகனார் கார் வாங்கணும்னு அதில் அப்படி எழுதி போட்டேன். ஏன்னா எனக்கு அதை தகுதி இருக்கா கார் வாங்கிறதுக்கு? அந்த வசனத்தை படிச்சுட்டு பல ஊழியக்காரர்கள் சொன்னாங்க, சூப்பரான வசனம் போட்டிருக்கீங்க பிரதர் அப்படின்னா. நிறைய பேர் என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், பாதுகாப்பை போடுவாங்க. ஆனால் நான் போட்டது எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. சபைக்கு முன்னாடி நான் ஒரு அற்புத சாட்சியா இருக்கிறேங்க. ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது, பெரிய இன்கம் சோர்ஸ் சர்ச்சில் கிடையாது. ஆனால் சாட்சியா சொல்றேன், உங்க குடும்பத்தில் சிலருடைய குடும்பத்தில் வருகிற இன்கம் விட குறைவான இன்கம் தான் இந்த சர்ச்சினுடைய இன்கம். ஆனால் சபையை பார்க்கிறேன், ஸ்தாபனத்தை பார்க்கிறேன், மிஷனரிகளை பார்க்கிறேன், என் குடும்பத்தை பார்க்கிறேன், நிறைவாக இருக்கிறேன். குறைவாக நான் இல்லவே இல்லை. காரணத்தை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும். பிரதர் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறேன். வீடே கதின்னு இருக்காதீங்க. பணம், பொருள், சொந்தம், பந்தம் போய் அப்படியே இருக்காதீங்க. கொஞ்சம் காலையில் எழுந்து அதிகாலை தூக்கத்தை திறந்துட்டு சபைக்கு வாங்க. ஒருவேளை சாப்பாட்டை தூரம் போட்டுட்டு கொஞ்சம் முழங்கால நில்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சவாலாக சொல்லுகிறேன், உங்களுடைய பணப்பிரச்சனைகள் மாறுகிறதா இல்லையா பாருங்கள். உங்கள் வீட்டில் குறைவு நீங்கி நிறைவு வருகிறதா இல்லையா பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்கள் வீட்டின் தலைவராக இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகை செய்வார். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். பிரியமானவர்களே, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். பரலோக ஆசீர்வாதங்கள் நமது வீட்டை நிரப்ப வேண்டும் என்றால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற குணம் மன்னிக்கிற, பரிந்து பேசுகிற குணம். செய்திக்குள்ளாய் கவனத்தை செலுத்த மிக மிக அன்பாய் கேட்கிறேன். உங்களுடைய கவனம் சிதறாதபடி யார் யாருக்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை உள்ளத்தில் ஆழமாக பதிக்க வைக்கணும்னு விருப்பப்படுறாரோ இருதயங்களை திறப்பாராக. லீதியாளின் இருதயத்தை திறந்தவர் திறப்பாராக. என் இருதயத்தை திறந்தவர் உங்கள் இருதயத்தை திறப்பாராக. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டை நிரப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி தேவன் நமது வீட்டை நிரப்ப வேண்டும் என்றால் நமது வாழ்க்கையில் பரிந்து பேசுகிற ஜெபம், மன்னித்து ஜெபிக்கிற ஜெபம் காணப்பட வேண்டும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவர் இங்கே சொல்லுகிற கடனாளிகள் யார் என்றால், நம்மகிட்ட கடன் வாங்கினவங்க கிடையாது. நம்மை துக்கப்படுத்தினவர்கள், நம்மை அழ வைத்தவர்கள், நமக்கு தீங்கு செய்தவர்கள், நமக்கு வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்தினவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவர்களை மன்னித்து ஜெபியுங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? மன்னிக்க வேண்டும். யாரை மன்னிக்க வேண்டும்?
நம்மை துக்கப்படுத்தினவர்களை, நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பது மாத்திரமல்ல, இந்த ஜெபத்திற்கு ஒரு தலைப்பு, அது பரிந்து பேசுகிற ஜெபம், இன்டர்செஷன் பிரேயர். ஜெபிக்கிற ஜெபம் பரிந்து. அப்போ மன்னிக்கிறவர்களுக்காக தான் நம்ம ஆண்டவர்கிட்ட பரிந்து பேச முடியும். மன்னிக்காத தன்மை நமக்குள் இருக்குமானால் நம்ம தேவனிடத்தில் பேசவே முடியாது. நான் அவனை மன்னித்து விட்டேன் என்று முடிந்து விடுவதோடு அல்ல இந்த மன்னிப்பு என்பது. அவர்களுக்காக பரிந்து பேசுவது தான் மன்னிப்பின் அந்த நிறைவு. கவனிக்கிறீர்களா? நான் மன்னிச்சு விட்டேன், அவன் எனக்கு இதெல்லாம் பண்ணா, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் மன்னிப்பு. ஆண்டவரே, அவர்களை மன்னித்தது மாத்திரம் அல்ல, அவர்களை ஆசீர்வதியும். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெபம் என்றார். பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும், இவர்களை தண்டிச்சிடாதரும், இவர்களை மன்னியும். இதுதாங்க பரிந்து பேசுகிற ஜெபம். நம்மெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அவன் எனக்கு இப்படி பண்ணான், ஆனால் நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் அது உண்மையான மன்னிப்பு இல்லைங்க. மன்னிப்புன்றது ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவரே அந்த சகோதரனை ஆசீர்வதியும், அந்த சகோதரி ஆசீர்வதியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோபு தன் சிநேகிதர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி ஜெபித்தான். யோபுவை யார் துக்கப்படுத்தினது? சாத்தான் அல்ல. யோபுவை சாத்தான் பல பிரச்சனைகளுக்கு உட்படுத்தினான். ஆனால் யோபு நெருப்பிலிட்ட புழு போல துடித்தது யாரால் என்றால் சிநேகிதர்களால். எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல யோபுவை குத்தி கொண்டே இருந்தார்கள், துக்கப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். சிநேகிதர்களே, எனக்கு இறங்குங்கள், ஏன் என்னை இப்படி துன்பப்படுத்துகிறீர்கள் என்று கதறுகிறான் யோபு. ஆனால் அந்த யோபுவை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்டான். அங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். கவனிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கவனிங்க. ஆண்டவர் பார்க்குறாருங்க. சிலதெல்லாம் நம்ம இன்னைக்கு வீட்டில் நடக்கிறதெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறாருன்னு கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்கிறோம். யோபுனுடைய முகத்தை பார்க்கிறார். சில நேரம் நீங்களும் நானும் வீட்டில் கோபம், பகை, ஆண்டவர் முகத்தை பார்க்குறார். முகத்தை மாத்திரம் இல்லை, முகத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள நுழைஞ்சி அந்த தாட்ஸை பார்க்குறார். சில நேரம் முகம் சிரிக்கும், ஆனால் இருதயம் வாடா உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லும். இருதயத்தை பார்க்குறார். மன்னிக்காத தன்மை இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கொஞ்சம் கூர்மையை கவனிங்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்ம மன்னிக்கணும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே என்னை மன்னியும். இந்த பிரேயர் ரொம்ப ரொம்ப எளிதானது. சுலபமா ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், உம்முடைய ரத்தத்தினால கழுவும். ஈஸியா ஜெபம் பண்ணிடலாம். ஆனா இந்த ஜெபம் கஷ்டம். ஆண்டவரே என் எதிராளியை நான் மன்னித்தேன், என்னை கண்ணீர் விட வைத்தவனை நான் மன்னித்தேன், நான் அவனுக்கு மன்னித்தது போல எனக்கு நீர் மன்னித்தருளும். கடினமான ஜெபம், பரிந்து பேசுகிற ஜெபம், மன்னிப்பின் ஜெபம் இதில் அடங்கி இருக்கிறது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ஒனேசிமு, பிலமன் அவர்களை குறித்து பார்த்தோம். ஒரே ஒரு சாப்டர். இந்த பைபிளில் 66 புஸ்தகத்தில் அது ஒரு புக்கை ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்கிறார். காரணம் என்னன்னா, பிலமன் மன்னிக்கிற ஒரு குணமுடையவனாக இருந்தான். ஒனேசிமு துக்கப்படுத்தினான், அவன் திருடனான், மாத்திரமல்ல மற்ற எஜமான்களுக்கு மத்தியில் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினான் ஒனேசிமு. ஆனால் ஒனேசிமுவை பிலமன் மன்னித்தான். ஆண்டவர் அவனை பற்றி வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் எழுதிட்டே இருக்கிறார். இந்த எழுதுகிற பழக்கம் உடையவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேப்பர் பேனா மஸ்ட் அவங்க கிட்ட இருக்கும். எழுதுகிற பழக்கம் உடையவர்களை பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே எழுதிட்டே இருப்பாங்க. வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் எழுதுவாங்க, சர்ச்சுக்கு வந்தாலும் எழுதுவாங்க, ஏதாவது ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் எழுதுவாங்க. அவங்களுடைய பழக்கமே எப்பவுமே எழுதுகிற பழக்கம்தான். வசனங்களை எழுதுவாங்க அல்லது குறிப்புகளை எழுதுவாங்க, ஏதாவது பாயிண்ட்ஸை எழுதுவாங்க. எழுதுகிற பழக்கம் இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எழுதுகிற பழக்கம் உடையவர். மோசே கிட்ட கற்பலைகளில் எழுதி கொடுத்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து குனிந்து தரையில் என்ன பண்ணார்? எழுதினார்.
அவர் எழுதுகிறவர். ஞாபக புஸ்தகம்னு ஒன்று இருக்கிறது. அதில் ஆண்டவர் நம்முடைய செய்கைகளை எல்லாம் எழுதிட்டு இருக்கிறார். ஆமேன். கொஞ்சம் ஆமேன் சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்திலேயே ஆண்டவர் எழுதுகிறார் அல்லது கிறுக்குகிறார். ஏன் கிறுக்குகிறார்? நம்ம அவரை போல இல்லையான்னா, மன்னிக்கலையானா, பாவம் செய்தோம்னா கிறுக்கிறார். நம்ம மன்னித்தோமானா, நம்ம நேசித்தோமானா, அவரை போல ஜெபித்தோமானா, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமானா நம்மளை குறித்து எழுதி வைக்கிறார். என் மகன், என் மகள். அந்த பக்கம் கூடிட்டே போதுங்க. அந்த புக்கு இன்னைக்கு நமக்கு தெரியாது. பைபிளில் பல கடைசி பக்கம் சொல்லுகிறது முற்று பெற்றது, முடிந்தது அப்படின்னு பைபிளில் கடைசி பக்கம் சொல்லுது. ஆனால் ஞாபக புஸ்தகம் இன்னும் முடியல. ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகம் ஒன்றும் முடியல. இன்னும் ஆண்டவர் எழுதிட்டே இருக்கிறார். ஒரு நாள் பரலோகத்திலே அந்த புஸ்தகத்தின் பக்கங்கள் திருப்பப்படும். நம்முடைய பெயரை சொல்லி, நம்முடைய நற்செயல்களை சொல்லி வெல்கம் பண்ணுகிற ஒரு நாள் வரும். ஆமென். நம்மளை குறித்து பாராட்டுவாரா அல்லது அந்த புக்கிலேருந்து நம்மளுடைய பேர் கிறுக்கி இருக்குமா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்த ஆண்டவர் அடுத்து உடனே அந்த 8 குறிப்புகளை ரிப்பீட் பண்ணல. கவனிங்க. நீங்க பரமண்டல ஜெபத்தை வாசிச்சுட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்ப. மறுபடியும் ஆண்டவர் அங்க மேற்கோள் காட்டி எழுதுகிறார். எது முக்கியமானது, எது பிரதமானதோ அதை மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வருகிறார். நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்காவிட்டால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கவே மாட்டார். நம்ம கிட்ட ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாருங்க? பிரதானமா மன்னிக்கணும். மன்னிக்கணும். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சபையில் இருக்கிற ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். கசப்பு, வெறுப்பு, பகை மாறணும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கோபம், எரிச்சல் தணியணும். இரவு படுக்கும் போதே சமாதானம் உண்டாயிடணும். ஆமென் சொல்லுங்க. இதுக்கு மிஞ்சினது தீமையினால, சத்துருவனால உண்டாயிருக்கும். யார் யாருக்குள்ள மன்னிக்காத தன்மை இருக்குதோ கர்த்தர் சொல்றாரு, நீ மன்னிக்கலையானா நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒன்று சொல்றேன், ஆசீர்வாதம்லாம் எந்த பேஸ்ல இருக்கு தெரியுங்களா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கர்த்தருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவுல தான். நான் உழைப்பில் உயர்ந்தேன்னு சொல்ல மாட்டேன், என் திறமையில் நான் இவ்வளோ வளர்ந்தேன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்ததினால், ஆண்டவர் என் மேலே இறக்க வைத்ததினால். அல்லேலூயா. அப்போ தேவனோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் நமக்கு ஆசீர்வாதங்கள். கொஞ்சம் கவனிக்கிறீர்களா? ஆமென் சொல்லுங்க. அந்த மன்னிக்காத தன்மை தேவனுக்கும் நமக்கும் விரிசல் உண்டாகிறது. அப்படியானால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. அருமையானவர்களே, நம்ம யாரையும் அள வச்சு ஏமாத்திடலாம். சும்மா 2 கண்ணீர் புளு 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 புளுன்னு விட்டா போதும், அவ்வளோதான். அப்படியே மெல்ட் ஆகிடுவாங்க. என்னம்மா வேணும் உனக்கு? சரிம்மா நான் செஞ்சிடறேன். யாரை எப்படி கறக்கணுன்றதுல கை தேர்ந்தவர்கள் நாமெல்லாம். அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் தேவன்கிட்ட எடுபடாது பிரதர் சிஸ்டர், எடுபடாது. எந்த மனுஷனையும் நம்ம ட்ரிக் பண்ணி என்ன பண்ணிடலாம், நம்ம வசப்படுத்திடலாம். ஆனால் தேவனை கொண்டு வரவே முடியாது. ஆண்டவர் காத்திருக்கிறார். மன்னிக்கிறாயா? பரிந்து பேசுகிறாயா? சத்துருக்களையும் நேசின்னு சொன்னனே, உன்னை பகைக்கிறவர்களுக்காக, உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபின்னு சொன்னனே, நீ பரிந்து பேசுகிறாயா? நீ பரிந்து பேச வேண்டுமென்றால் மன்னித்தால் தானே பரிந்து பேச முடியும். இல்லை என்றால் மாய்மாலமான ஜெபமாக இருக்குமே. ஆசீர்வதிக்கிற கர்த்தர் காத்திருக்கிறார். நன்மையான எந்த ஈவும், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகிறது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்க வீட்டுக்கு வர வேண்டிய நன்மை கம்பெனிலிருந்து வரலமா? வேலை செய்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு வீட்டுக்கு வர வேண்டிய நன்மை வரல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கேருந்து தெரியுமா வருது? பரத்தில் உண்டாகி.
ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு வீடு வெறுமை, எனக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லா டோரும் க்ளோஸ்ட், இனி எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லாமையிலிருந்து சகலவற்றையும் உருவாக்கின நான் பரத்தில் உண்டாக்கி உனக்கு தருகிறவராயிருக்கிறேன். ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக அப்படி செயல்படணும்னா பரலத்திற்கும் உங்களுக்கும் இணைப்பு கரெக்டா இருக்கா? ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது, நான் உனக்கு மன்னித்தது போல நீ மன்னிக்க வேண்டும். ஆனால் நாமோ கசப்பு, வெறுப்பு, பகை, விரோதம், நான் மன்னிக்க மாட்டேன். ஆண்டவர் காத்திருக்கிறார். இன்னும் ஆசீர்வாதம் தடையா இருக்கிறது. சிலருடைய வீடுகளுக்கு எப்பொழுதோ வந்திருக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்று வரை வராததற்கு காரணம் மன்னிக்காத தன்மை. ஒரு சர்வே ஒன்று எடுத்தார்களாம். கணவன் கிட்ட சில பேப்பர்ஸ், மனைவி கிட்ட சில பேப்பர்ஸ் கொடுத்து, நீங்கள் உங்களுடைய கணவனை மன்னித்து என்னென்ன தப்பு செய்தார்ன்றதை மன்னிச்சு நீங்கள் எழுதுங்க அப்படின்ற கணவன் கிட்ட பேப்பர்ஸ் கொடுத்தாங்களாம், மனைவி கிட்ட பேப்பர்ஸ் கொடுத்தாங்களாம். சர்வேனுடைய முடிவில் அந்த பேப்பரெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்தாங்களாம். மனைவி கையில் கொடுத்த பேப்பர்லேயே 1-2 பேப்பர் மீதி இருந்துச்சான். கலெக்ட் பண்ணிட்டாங்களாம். உன் கணவன் என்னென்ன தப்பு பண்ணார் குடும்பம். ஆனால் கணவன் கையில் வால்யூமாக பேப்பர் இருக்குதான். வாங்கின பேப்பர் பத்தாமல் இன்னொரு கட்டு வாங்கி மன்னிக்கிறதுல சில நேரம் இங்கே வால்யூம் அதிகமாக இருக்கும். பிரதர்ஸ், மன்னிப்போம், கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல. கொஞ்சம் ஆமீன் சத்தமாக வரலையே. அவ்வளோ கசப்பு இருக்கு, அவ்வளோ வருத்தம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். தந்தையர் தினத்தில் ஒரு செய்தியை கொடுக்கும்போது கொஞ்சம் அப்பாவை அப்படி பேசணுன்னு இந்த பக்கம் சிரிப்புன்னா சிரிப்பு. ஆனால் உண்மையாகவே எழுதணுன்னா வால்யூம் நிறைய நாங்கள் தான் எழுதணும், நிறைய காரியங்கள். ஆனால் நான் மனைவியர்களுக்கும் சொல்லுகிறேன், கணவன்மார்களுக்கும் சொல்லுகிறேன், மன்னியுங்கள், சமாதானத்தின் கட்டை தரித்து கொள்ளுங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீதிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். குடும்பத்திற்கும் சபைக்கும் பொருந்தக்கூடிய வேத பகுதி இது. ஒரே சரீரம், குடும்பம் ஒரே சரீரம், சபை ஒரே சரீரம், கிறிஸ்து தலை, நாம் எல்லாரும் அவயவங்கள். ஆமென். குடும்பம் என்பது கணவன் மனைவி ஒரே சரீரம். ஆனால் இன்றைக்கு எத்தனை கசப்புகள், எத்தனை பகைகள், எத்தனை வெறுப்புகள். ஆனால் சபைக்கு தலைவர் யார்? கிறிஸ்து. வீட்டுக்கு தலைவர் யார்? கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்? மன்னிக்கிறவர். ஆனால் சபை எப்படி இருக்கிறது? குடும்பம் எப்படி இருக்கிறது? பகை, வெறுப்பு, கசப்பு. எப்படிங்க கனெக்ஷன் இருக்கும்? ஆசீர்வாதம் பிளாக் ஆகுது. பிரதர் அண்ட் சிஸ்டர், கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை உம்முடைய இருதயத்தை போல மாற்றும் ஆண்டவரே. உம்மை போல ஜெபம் பண்ணணும், உம்மை போல ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பிரசங்கம் பண்ணணும், உம்மை போல பாடணும், ஓகே. ஆனால் உம்மை போல மன்னிக்கணும், உம்மை போல நேசிக்கணும். அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சத்தமாமேன்னு சொல்லலாமா? ஆதி திருச்சபையில் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்காத சபையாக காணப்பட்டது. கொலோசை சபையில் பார்க்கிறோம், எபேசு சபையில் பார்க்கிறோம், கொரிந்து சபையில் பார்க்கிறோம். இது அதிகமாக எல்லா நிருபங்களையும் பவுல் எழுதுறார். எல்லா சபைகள்லையும் இருக்கிற ஒரு பிரச்சனை ஆதி அப்போஸ்தல சபையில இருந்துச்சு. ஆனா பவுல் எழுதுறாரு, ஒருவருக்கு ஒருவர் பிரிந்திருக்காதிருங்கள். சபை என்பது என்ன? ஐக்கியத்தின் இடம். நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். ஒருவருக்கு ஒருவர், நம்மோடு கர்த்தர் ஒருவராக. ஆமென். ஐக்கியம் இது. ஆனால் சபையில் ஐக்கியம் இல்லை, குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை.
அன்பும் மன்னிப்பும் இருந்தால்தானே தேவனது நோக்கம் குடும்பத்திலும் சபையிலும் நிறைவேறும். இன்னைக்கு சபைகள் அப்படியே தடுமாறி நிற்கிறது, குடும்பங்கள் கலங்கி நிற்கிறது. காரணம் என்ன? சாத்தான் உள்ள தந்திரமா கொண்டு வந்து கசப்பு, வெறுப்பு, பகை, விரோதம் விதைச்சு வச்சிருக்கிறான். ஆதலால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. பிரியமானவர்களே, சத்துருவுக்கு எதிர்த்து நிற்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருடைய பரமண்டல ஜபத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்களுக்கு கடன்களை எங்களுக்கு. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் மன்னியாதிருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். ரெண்டு நிலையை நான் சொல்றேன். நம்ம ரட்சிக்கப்பட்டு முதலாக சபைக்கு வர்றோம். அப்பதான் இயேசு என்கிற சத்தியத்தை கேட்டு சபைக்குள்ள வர்றோம். நம்ம நிறைய குறைகளோடு பாவங்களோடு இருக்கிறோம். மற்றவர்களோடும் நிறைய சண்டை, வெறுப்பு, கசப்பெல்லாம் மற்றவர்களோடு இருக்குது. ஆனால் அப்போ ஆண்டவர் இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கல. நீ புதுசாக சபைக்கு வர்றப்பார், அப்பொழுது ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவும் நீ சொன்னேன்னா போதும், ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஆமென். அப்பெல்லாம் ஆண்டவர் இந்த உபதேசத்தை கையில் இருந்து நீ அடுத்தவனை மன்னிச்சாதான் நான் உன்னை மன்னிப்பேன்னு சொல்ல மாட்டார். ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு வரும்போது, ரட்சிக்கப்படும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் என்ன மன்னியும்னா உடனே ஆண்டவர் மன்னிச்சிடுறார். ஆனால் அதே சமயம் சபைக்கு வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, சத்தியத்தை அறிஞ்சாச்சு, சொல்ல போனால் ஜெபிக்கிறதுல ஊழியம் செய்கிறதுல நம்பர் 1 நிற்கிறோம். ஆனால் மனசில் முடிவு இருக்குது, மன்னிக்க மாட்டேன், ஒரு காலம் நான் இதை மன்னிக்கவே மாட்டேன். ஆண்டவர் சொல்வார், உன்னையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். சத்தியத்தில் வளர்ந்த பின்னாடி நம்ம கசப்பு விரோதம் இருப்போமானால் நம்மை கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த சப்ஜெக்டில் நான் பேச வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது. ஆனால் நீ கம்யூனியன் சண்டே நான் முடிக்க விருப்பப்படுறேன். முக்கியமான ஒரு குறிப்போடு கூட இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விருப்பப்படுகிறேன். மன்னிக்காத மனநிலை என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மாத்திரம் தடுக்கிறதாக இல்லை. கூர்மையை கவனிங்கள், நித்தியத்திற்குரிய பரலோகத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தையும் நமக்கு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 4 அதிகாரம் 30 32 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். 30 பவுல் சொல்றாரு, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை. வசனத்தை பார்க்குறீங்களா? பரிசுத்த ஆவியை என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. மீட்கப்படும் நாள் என்றால் என்ன நாள்? ஆண்டவருடைய ரகசிய வருகை. ஆண்டவர் வந்து சபையை எடுத்துக்கொள்ளுகிற நாள் மீட்கப்படும் நாள். ஆமென் சொல்றீங்களா? அந்த பரிசுத்த ஆவியை எப்படிப்பா துக்கப்படுத்துறது அப்படின்னு அடுத்த வசனம் சொல்லுகிறது. கசப்பு, கோபம், மூக்கம், கூக்குரல், தூஷணம், துர்க்குணம். ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துறது எது? 32 வசனம், தயவு, மன உருக்கம், மன்னிப்பு, அன்பு. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்றீங்களா? பிரதர், கசப்பு, வெறுப்பு, பகை உலகத்தில் நம்ம வர்ற ஆசீர்வாதங்களை மாத்திரம் தடுத்தா பரவாயில்ல, போனால் போதுன்னு விட்டுடலாம். பரலோகத்துக்கு போகிறதுக்கும் தடுத்துருங்க. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுவாரானால் ஆண்டவருடைய வருகையிலே நாம் எப்படி மறுரூபமாக முடியும்? மன்னிக்க ஆயத்தமாயிருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறுபடியும் நான் 6 அதிகாரத்துக்கு நான் முடிக்கிறேன். எங்கள் என்ன ஆண்டவர் வார்த்தையை பயன்படுத்துகிறார்? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை. கவனிங்க, கடன். ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். கடன். யார் யாரெல்லாம் கடன் வாங்கி இருக்கிறீங்களோ கொஞ்சம் கவனிங்க. கடனை வாங்கி திருப்பி கொடுக்காதவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. கடனை வாங்கி திருப்பி கொடுக்காதவர்கள் ஒருபோதும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா
அது நம்மளை இங்கே இழுத்துரும். இல்லை இவன் எனக்குரியவன், இன்னும் செட்டில் பண்ண வேண்டியதை செட்டில் பண்ணலன்னு இழுத்துரும். இப்போ நான் கூட தான் கடன் வாங்கியிருக்கிறேன். வீடை கட்டுறதுக்கு கடன் வாங்காமல் வீடை கட்டலை. ஒரு கார் வாங்கும்போது கடனை வாங்குகிறோம். ஆனால் அதெல்லாம் செக்யூரிட்டி லோன், அதாவது என்ன சொல்லலாம், ப்ராப்பர்ட்டி பேசிஸ் லோன்னு சொல்லலாம். அது நம்ம திடீர்னு நம்ம ஆண்டவர் வந்துட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டோம், வீடு கட்டுறதுக்கு கடன் கொடுத்த பேங்க்காரன் என்ன பண்ணுவான், வீட்டை சீஸ் பண்ணிடுவான். கார் வாங்குறதுக்கு கடன் கொடுத்த காரன் என்ன பண்ணிடுவான், காரை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் வச்சுக்கிட்டு அதை விற்று என்ன பண்ணுவான், அடைச்சிடுவான். அதெல்லாம் ப்ராப்பர்ட்டி லோன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த லோனை வாங்குறவங்க பரலோகத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம கட்ட முடியலையான்னா பரலோகம் கூட இல்லை. நம்ம 2 மாதம் லோனை கட்டலைன்னா என்ன ஆகுது, சீல் வச்சிடுறாங்களா இல்லையா, சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்களா இல்லையா. அதுபோல் சேஃப்டி லோன், ப்ராப்பர்ட்டி லோன் வாங்குறவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க, பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருங்க. ப்ராப்பர்ட்டி லோன் போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் எந்த ஷியூரிட்டியும் கிடையாது, எந்த இன்கம் சோர்ஸும் கிடையாது. நம்ம திடீர்னு ஏதாவது ஆகிட்டோம்னா அந்த கடனை செலுத்துறதுக்கு வழியே கிடையாது. பி கேர்ஃபுல். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா சாத்தா நிற்பான், இவன் பரலோகத்துக்கு வர முடியாது. ஏன்னா இவன் செலுத்த வேண்டிய கடனை செலுத்தலை. கடன் நம்மை பரலோகத்துக்கு தடுத்து நிறுத்தும். இப்போ நான் இங்கே மறுபடியும் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுறேன். மன்னிப்பை எதில் கொண்டு போய் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, கடனாளிகள். அப்போது நீ மன்னிக்கலையானா உன்னுடைய கடன் கூட்டிகிட்டே போகுது. பிரதர் சிஸ்டர், எத்தனை பேருக்கு மன்னிக்கலையோ அத்தனை கடன் கூட்டிகிட்டு போகுது. சபைக்கு வர்றது எதுக்காக, பரலோகம் போகிறதுக்காக. ஆமென். இந்த உலகத்தில் தான் பாடு, போராட்டம், துன்பம், வேதனை, வருத்தம். பரலோகம் போயிட்டா சமாதானம், சந்தோஷம். ஹல்லேலூயா. அங்கே கூட போக முடியாமல் போயிடும். ஒன்று மன்னிப்பு. மன்னிக்காத தன்மை நம்மளை மறுரூபப்படுத்தாது. ஒரு அனுபவ சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். நான் ஒரு நபரை மன்னிக்க முடியாத அளவுக்கு மிகவும் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தேன். அவர் செய்த நம்பிக்கை துரோகம் என்னுடைய இருதயத்தை வெகுவாக காயப்படுத்தியது. என்னால் மன்னிக்கவே முடியவில்லை. ஆண்டவர் சொன்னார், மன்னிச்சிரு. சாரி லார்ட். நான் உண்மையை சொல்கிறேன், இதே வார்த்தையை சொல்கிறேன், சாரி லார்ட், என்னால் மன்னிக்க முடியல. வீடுகளுக்கு போய் ஜெபிக்கும் பொழுது அந்த வீட்டை தவிர்ப்பேன். அந்த வீட்டுக்கு போனாலும் நான் ஜெபிப்பதை தவிர்ப்பேன். மாய்மாலமாக என்னால் ஜெபிக்க முடியாத ஆண்டவரே, என்னை மன்னிச்சிரும். உண்மையை பேசுகிறேன். ஆண்டவர் போராடி கொண்டே இருந்தார், நீ மன்னிச்சு தான் ஆகணும். ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்த அந்த நபர் ரியலைஸ் பண்ணவே இல்லை. அவர் என்னை சாரி கேட்டால் தானே நான் மன்னிக்கிறதுக்கு. ஆண்டவர் இல்லை, நீ மன்னிச்சிரு. நீ மன்னிச்சு அவருக்காக ஜெபம் பண்ணு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னை விட்டுரும் ஆண்டவரே, நீர் வேற எதை வேணும்னாலும் சொல்லும், நான் செய்கிறேன். ஆனால் இது என்னால் முடியவே முடியாது. ஏன்னா நான் எவ்வளவு நம்பணும் தெரியுமா, அவ்வளவும் அவர் பண்ணிட்டார். முடியல ஆண்டவர் என்னால். ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஆண்டவர் மறுபடியும் போராடுறார். நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர், என்னால் என்னுடைய சுயத்தில் அதை செய்ய முடியல, உம்முடைய அன்பை எனக்கு தாரும், மன்னிக்கிற அந்த கிருபை எனக்கு தாரும். உண்மையாக மாய்மாலமாக இல்லாமல் உண்மையான அன்போடு அக்கறையோடு ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஆனால் தேவன் எனக்கு கிருபையை தந்தார், மன்னிக்க உதவி செய்தார், பரிந்து பேச, ஆசீர்வதித்து ஜெபிக்க, அவர்களோடு கூட நல்ல பழக, அவர்களோடு கூட ஜெபிக்க தேவன் கிருபை பாராட்டினார். நடந்தது என்ன தெரியுமா, அதே மாதத்தில் அல்லது சில நாட்களில் தேவன் எனக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் தான் இப்பொழுது நான் கட்டியிருக்கிற வீடு. வீட்டை கட்டி முடிச்சுட்டு பின்னாடி ஒரு நாள் கண்ணீரோடு சொல்கிறேன், எனக்கு ஆண்டவரே, எனக்கு எப்படி ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம், வாய்ப்பே இல்லை. எப்படி நானா இந்த வீட்டை கட்டினேன், வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ மன்னித்தாய்ப்பார், அதுதான் ஆசீர்வாதங்களை நான் திறந்திருக்கிறேன். உனக்கு நான் ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறேன். இந்த ஆலயத்தை கட்டும்போது எங்கிருந்தோ வந்த அயல்நாட்டு ஊழியக்காரர், அப்போ நான் ஜெயம்மா வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ அந்த ஃபாரின்லேருந்து வந்த ஊழியக்காரர் சொன்னார், நீ ஆலயத்தை கட்டினாய்,
நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இது நான் சொல்கிறது 2006, 2007 அந்த வருட காலங்களாக இருக்கும். அவருக்கும் நம்ம சர்ச்சுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம சர்ச்சுக்கே வரல, வந்தார், வீட்டுக்கு வந்தார், ஜோம் பண்ணிட்டார், போயிட்டார். ஜோம் பண்ணும்போது ப்ராஃபஸி சொல்லிட்டு போகிறார், நீ என்னுடைய ஆலயத்தை கட்டுனா நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். நான் சொல்கிறேன், சான்ஸே இல்லை, ஆண்டவர் வந்து வீடை கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை பிள்ளைகளை சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆனால் வாக்கு தவறாதவர். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஆசீர்வதித்தார். என் அன்பு சகோதரனை சகோதரி, நான் அன்பாய் கேட்கிறேன், மன்னிக்காத தன்மை, கசப்பு, வெறுப்பு. கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இது எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது. உலக ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, நான் பரலோகம் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் தடுக்கிறது. ஆண்டவரே, ஒரு விசை நான் மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை எனக்கு தார். எத்தனை பேர் ஊக்கமாக ஜெபம் பண்ணுறீங்க? நம்ம அப்படியே ஜெபித்து அப்படியே திருவிருந்து ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். கொஞ்சம் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, கசப்பு, வெறுப்பு குடும்பத்தில், கணவன் மனைவிக்குள்ள, ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, சபை விசுவாசிகளுக்குள்ள, ஊழியக்காரன் விசுவாசிக்குள்ள, கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, உங்களுடைய பரிசுத்தமான கரங்களை கொஞ்சம் தேவனுக்கு முன்பாக உயர்த்தி, ஆண்டவரே, ஒருவேளை என்னால் மன்னிக்கிற அளவுக்கு என்னால் ஆண்டவரே அந்த பலன் இல்லைன்னா, ஆண்டவரே, அவ்வளோ நான் பாதிக்கப்பட்டிருப்பேன்னா, கிறிஸ்து என்னை மன்னித்தது போல நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். நாம் ஒருவருக்கொருவர் மன்னிப்போம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, தகப்பனே, இந்த தகுதியை நீர் எங்களுக்கு தரணும் ஆண்டவரே. நிறைய நாங்கள் மனக்கசப்புகளையும் வெறுப்புகளையும் கோபங்களையும் பழி வாங்குகிற ஆண்டவரே அந்த குணத்தோடும் நாங்கள் இருக்கிறோம். இது சரியல்ல. எங்களை நாளுக்கு நாள் மன்னிக்காத தன்மை எங்களை ஆண்டவரே வேற சுபாவத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டிய நாங்கள் ஆண்டவரே சாத்தானின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் எபேசு நிருபத்துக்கு சொல்றீர், சகலவித கசப்பு, கோபம், துர்க்குணம், மூர்க்கம், தூஷணம் உங்களை விட்டு நீங்கட்டும். ஒருவருக்கொருவர் தயவா உருக்கமா கிறிஸ்து மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் மன்னிக்கிற ஆண்டவரே கிருபையை தாரும் ஆண்டவரே. மன்னிப்பதினால் இந்த உலகத்திலும் ஆசீர்வாதங்கள், நித்தியத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே மேன்மைகள், கனங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுதே அந்த அபிஷேகத்தை தார். சாகர வரைக்கும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு நாங்கள் யாரை பற்றி சொல்லி இருக்கிறோமோ இன்னைக்கே நாங்கள் ஒப்புரவாயினோம் ஆண்டவரே. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, மன்னிப்பதினாலே என் இயேசு என்னை மன்னித்தது போல நான் பிறரை மன்னிப்பதினாலே ஆண்டவர் நான் அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறேன். ஆனால் கோபம், கசப்பு, பகை, பழிவாங்குதல், விரோதம் அது சாத்தானின் சாயலை வெளிப்படுத்துகிறது. இல்லை ஆண்டவரே, நான் உம்முடைய மகன் அப்பா, நான் உம்முடைய மகள் ஆண்டவரே. நீர் என்னை ஆண்டவரே மகளாக ஏற்படுத்தி இருக்கிறீர் அப்பா. என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உலக பெருமை, சிற்றின்பம், கசப்பு, வெறுப்பு எல்லாவற்றையும் நான் விட வேண்டும். வாக்குவாதம், பொறாமை எல்லாத்தையும் தூக்கி எறியணும். இயேசுவை போல நானும் வாழணும். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி பாடி அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குவாதம், பொறாமை தூக்கி எறிந்தேன் நான், வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான், ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். உலக பெருமை, சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா, உலக பெருமை, சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா. கசப்பு, வெறுப்பு, காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு, வெறுப்பு, காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும்
அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்லுங்க. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு கரங்களை உயர்த்தி. சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். தகப்பனே, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன உருக்கமாயும் தயவாயும் இருந்து நாங்கள் மன்னிக்க வேண்டும். எங்களுடைய வீட்டிலே, எங்களுடைய சபையிலே காணப்படுகிற எல்லா ஆண்டவரை கர்த்தாவே கசப்புகள், வெறுப்புகள், பகைகள், விரோதங்கள், சாத்தான் கொண்டு வந்து வைத்திருக்கிற எல்லா தடைகள் இப்பொழுதே அகலுவதாக. கரங்களை தட்டி தேவ அன்பு இருதயங்களை நிரப்புவதாக. ஆண்டவரே தயவு, மன்னிப்பு, அன்பு ஆண்டவரே நிரப்புவதாக. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பம், எங்களுடைய சபை தேவ சமூகத்தை, தேவ சாயலை வெளிப்படுத்தட்டும். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும், நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் அது பரலோகத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழும்போது மாத்திரமே அந்த நிறைவான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சபையை தாழ்த்துகிறோம். குடும்பங்களுக்குள் கர்த்தருடைய வல்லமை கடந்து போவதாக. யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். கணவன் முகத்தை பார்ப்பீராக, மனைவி முகத்தை பார்ப்பீராக, பெற்றோர்கள் முகத்தை பார்ப்பீராக, பிள்ளைகள் முகத்தை பார்ப்பீராக. சிறையிருப்பை மாற்றுவீராக. சத்துரு பறித்த கெடுத்த ஆசீர்வாதங்களுக்கு பன்மடங்காய், 2 மடங்காய் நன்மைகளை கொண்டு வந்து வீட்டை நிரப்புவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சத்துரு வெட்கி தலைகுனிவானாக. பரலோக தேவனுடைய சாயலும் அந்த ஆண்டவர் நன்மையும் எங்கள் வீட்டை நிரப்பட்டும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனது அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான ஆசீர்வாதமும், சம்பூர்ணமான அவரது வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.